ஏங்க கூப்பிட்டுட்டே இருக்க காது கேட்கல அண்ணாட்டிலேருந்து பொழுது விடிஞ்சதும் ஒரு காப்பி தண்ணியை மட்டும் குடுன்னு வாங்கி குடிச்சுட்டு வந்து இந்த வயல்லையே களை பிடிக்கிட்டு கிடக்குறீங்களே சோறு குடிச்சுட்டு வந்துருக்கலாம்ல. நீங்கள் தான் வயலுக்கு போவீங்கன்னு நானும் நேரமாக அப்பலாம் சோறு பொங்கி போடுறேன். ஆனாலும் பூந்து ஒடியாந்துடுறீங்க. சரி இங்கேயே கொண்டாந்தாலும் குமிச்சிக்கிட்டே கிடக்குறீங்க. வந்து சாப்பிடுங்க வாங்க. இரு பத்திரக்காளி வாரேன். களை நிறைய முளைச்சு போய் கிடக்கு பாரு. அன்னாடம் புடுங்கினா தானே வேலையாகும். நாளைக்குன்னு விட்டு இப்போ வயலே வெறும் களையா முளைச்சு போய் கிடக்கு. ஆள் வச்சு புடுங்கினாலும் எம்பிட்டு தான் கூலி கொடுத்து கட்டுப்படி ஆகும். நாமளே சத்த புடுங்கலான்னா நீ வேற சோறுன்னுகிட்டே கிடக்க. அது இல்லாம சோறு தின்னுட்டு வந்தா எனக்கு அப்படியே வாயில வர மாதிரியே இருக்கும் குமிச்சுக்கிட்டு வேலை செய்யறதுனால. நான் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. நீயும் சாப்பிடாம தானே சோத்தை போட்டு எடுத்துட்டு வந்துருப்ப. நீ உட்காந்து சாப்பிடு. நான் இந்த களையை பிடிங்கிட்டு வந்து கை கால் மூச்சு கழுவிட்டு நான் சாப்பிட்றேன். என்னமோ பண்ணுங்க, நம்ம சொன்னவ நீங்க ஒரு பேச்சு வச்சுக்க போறீங்க. நான் சாப்பிட்றேன், எனக்கு பச்சி எடுத்துக்கிச்சு. அஜய், நான் ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கேன், உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? ஏல பேரண்டி இத்தச்சோட உருவம் நிக்கிறது ஆச்சுக்கு கண்ணு தெரியாமையா இருக்கும். சொல்லும்ல என்ன வேணும்? எதுக்கு இப்படி வந்து முறைச்சிட்டு வரப்பா நின்னுட்டு கிடக்க? காலையில மதிய தூங்கி முடிச்சது நான் உன்கிட்ட என்ன சொன்னாச்சு? என்னல பேரண்டி சொன்ன? ஆச்சுக்கு மறந்து போச்சு, சொல்லு. நான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பறதுக்குள்ள நீ தோட்டத்துக்கு ஓடி போறல. எனக்கு டீம் பண்ட வாங்குறதுக்கு காசு கொடுத்துட்டு போ, சுருக்கு பை ஆச்சு வெச்சிட்டு போன்னு சொன்னனா இல்லையா உன்கிட்ட? நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காம நல்லா தாத்தாவை சைடு அடிக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்துட்டே காலை நீட்டி போட்டே. அட போடா பையா, ஆச்சுக்கு வெக்கமா வருது. ரொம்ப வெக்கப்படாத ஆச்சு. நானே மனசு டென்ஷன்ல இருக்கறேன். எல்லாம் பேராண்டி ஆச்சுக்கிட்டு எல்லாரும் சத்தம் போட்டுட்டு கிடக்குற. காய்ச்சி வேணுமா? அங்க வீட்டுல போற அந்த சொக்காயில மாட்டி வச்சிருப்பேன், வெள்ளை சொக்கா. அதுல இருக்கு, போய் எடுத்துட்டு போல. என்ன என்னடா அங்க சத்தம் கட்டிட்டு இருக்கிற? சரிடா பையா, போயிட்டு வா. என்னப்பா மாயாண்டி, நெல்ல வயலுக்கு தண்ணி பாயுதா? ஆமா தலைவரே, தண்ணி பாய்ச்சிக்கிட்டே அப்படியே களை வேற நிறைய ஏறி போச்சு. அப்படியே அதையும் பறிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2-3 நாளா ஒரே மழை பிடிச்சிட்டு தூரிக்கிட்டே இருந்துச்சுல்ல, அதுல வயல் பக்கம் வர முடியாம போச்சு. களை ரொம்ப ஏறி போச்சு. எப்போ 4-5 ஆள் ஊட்டினா ஒரே நாளையில் களையெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. எதுக்கு போட்டுப்படி கைட்டு போட்டு இப்போ களை பறிச்சுட்டு கிடக்குற நீயும்? தொட்டதுக்கெல்லாம் கூலியா கொடுத்துட்டு இருந்தா எங்க போறது தலைவரே? அப்புறம் ஒன்னுத்துக்கும் காசு நிக்காது. ஏதோ நம்மளால முடிஞ்ச கலையை நாமளே பறிச்சுக்கிட்டு சும்மா தனுக்குறோம். சும்மா இருக்கிற நேரம் சத்த களை எடுத்துக்கிட்டு இருந்தோமா, வேலையும் ஆகும், கூலியும் மிச்சாவும் பார்த்துக்கிடுங்க. நீ சொல்கிறது உண்மைதான். ஆனால் ஒத்தாலாக கிடந்து எம்பிட்டு வேலையை செய்ய முடியும்? அதுக்கு கூலி கொடுத்து தானே ஆகணும். அப்புறம் நாமளே செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்ன தலைவரே, நாமளும் செய்யாத வேலையா? அப்பெல்லாம் மாட்டை வச்சுக்கிட்டு வயலு உழுது மம்டியில் கொத்தி நாமளே இது பண்ணி நெல் வரைச்சோம். இப்பெல்லாம் அதுக்கு வண்டி வந்துருச்சு, வேலை ஈஸி தானே. அப்புறம் இது கூட செய்யாம ஆள் வச்சுட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்காரம்மா என்ன சோறு கொண்டாந்துருப்பாங்களாட்டுங்குது, தின்னுபிட்டு போய் வேலையை பார்க்கறது. சாப்பிடாமையாவா வேலை பார்த்துட்டு இருக்கிற? இன்னும் மத்தியானம் வந்துருச்சு. ஏப்பா, ஒரு வயசுக்கு மேலே நேரத்துக்கு சோத்தை தின்னுபிடணும் பார்த்துக்க. அப்போ மாதிரியே திங்காமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அடிக்கிற வெயிலுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்மளுக்கும் வயசாகுதுல்ல, டயத்துக்கு சாப்பிட்றணும்பா. சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாரு. அதைத்தானே நானும் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சோத்தை கொண்டாந்து வச்சு உட்காந்துட்டு இருக்கிறேன். வருவு நான் என்ன குனிஞ்சிக்கிட்டு களையே பிடிங்கிட்டு இருக்கிறேன். அப்படி அப்போ மாதிரியே இப்பயும் வேலை செய்யணும்னு நினச்சி அதெல்லாம் ஆகுமானே? நீங்களாச்சும் சேர்த்த சொல்லுங்க. சோறு தின்னுபிட்டு போனால் குமிஞ்சிக்கிட்டு வேலை செய்ய முடியல, வாயில் வருது, நெஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு சாப்பிடவே மாட்டேங்கிற அப்படின்னு இப்படியே சும்மாவே கடந்துட்டு வேலை செஞ்சால் அது உடம்பு எண்ணத்துக்கு தான் ஆகும். ஏப்பா மாயாண்டி, ஏப்பா அப்படி பண்ணுற? சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாருப்பா. வேலை செய்யறது சாப்பிட்றதுக்கு தான். என்ன ஆளு நீ? ஆட்சி தலைவரே, தான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வேலையை முடிச்சு போயிடும், சாப்பிடணும். சரிப்பா சாப்பிடு, நான் வாரேன். என்னம்மா நான் போயிட்டு வாரேன். சரிங்க, வாங்க சாப்பிட்டு போகலானே. இல்லைம்மா, நான் இப்போ தான் சாப்பிட்டு வாரேன். எனக்கு வேலை கிடக்கு, நான் வாரேம்மா. சரிங்கண்ணே.